யாரு இங்கே நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கடையை போட்டு வேண்டியதுதான். மாட்டு கடை இல்லைம்மா, நாங்கள் கோயில் கூட சரி. டேய் வாடா, ஃபோட்டோ எடுத்தது போதும். எடுக்கிறதுலாம் ஓகே தான், அவன் டெலிட் பண்ணிடுவானே. நண்பர்களே, கண்ணாடி தொலைச்சிட்டு தொலைக்கலாம் இல்லை, தூக்கத்தில் போட்டுக்குது, தூக்கிட்டு தூக்கத்தில் எங்கேயோ போட்டுக்குது. நண்பர்களே, இங்கே பாருங்க, காட்டில் விளைஞ்ச நேச்சுரல் பூண்டு இங்கே வந்து நிறைய கிடைக்குது. பூண்டு தான் இந்த இடத்துல மலையில் வந்து நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பூண்டு, உரிச்ச பூண்டு எல்லாமே இருக்குது. இன்னும் கோயிலில் திருவிழாவானான்னு தெரியல, ஒரே பாட்டு போட்டுச்சா கோயில்ன்ற இந்த ஊரில் மலைப்பூண்டு. நண்பர்களே, இங்கே வந்து இங்கேருந்து கூக்கல் கிராமம் வந்து 8 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே நேராக போனோம். பூழம்புதூர் 18 கிலோமீட்டர் இருக்குது. ரோடு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டே போவோம். நீ பேசுனா நான் பேசிட்டு இருக்கேன். இயற்கையை பற்றி என்ன பேசு? ஓ, இயற்கையை பற்றி என்ன பேச? இயற்கையை பற்றி தான் பேசுங்க. இப்போ தூங்கின வராரு வாய முதல் சொர்க்கத்தில் வராங்க. சத்தலாம் மழை பெஞ்சிட்டாங்காட்டி வண்டியில் உதிர்ந்து மழையில் கலருது. காட்டு பகுதிகளில் போய்கிட்டு இருக்கோம். நேரம் மாதிரி இங்கே கூட எவனோ லவ் பண்ணிக்கிறான். எவ்வளோ டான்ஸ் ஒரு வீடியோ வேற நண்பர்களே. வெளியே நிற்கிறேன் பைத்தியக்காரன், அவங்க கிட்ட கத்துறாங்க. ஆல்ரெடி போயிட்டாங்க ஒரு வண்டி. பாய் பாய். அண்ணா நோ நீங்களே ஏன் கத்துனீங்களா? ஐயோ சரி நிற்கிறீங்க போன சரி கனவுல ஃபன் பண்ணுறீங்க போல சொன்னேன். கண்டனு கிடைக்குதுன்னு நினச்சேன் நான். பேசுனா ரோட்ல காமி பேசு. பஸ்ஸில் இங்கே வராதுண்ணா. எங்கெல்லாம் வராதா? அவனுக்கு போயிட்டு ஆர்டர் சாப்பிட்டு இருப்பான். நல்லா இல்லை நல்லாட்டு போகிறேன்டா. மழை தாண்டா கொஞ்சம் இதுவாகுது. மழை பெய்ஞ்சா தான் நல்லா இருக்குது. ஃபால்ஸ்ண்ணா, ஃபால்ஸு ஏன்னா எங்கேயா இங்கேருந்துதா அவன் அனுப்புடா. ஏன்னா தான் இருக்காது. நடுவில் அவ்வளோ டேய் பல்லண்ணா ஏன்னா இப்படி வரும். இது ரயிலே நீ சொன்ன வீடியோ மழை நம்ம உள்ள பெய்யுது. ஓ, ஒரு நல்ல இடத்த பார்த்து நல்ல இடமா பார்த்து போறதில்ல. எல்லாருக்கும் ஒரு ரீல் எடுத்துடலாம் கோகுல. வளர மாட்டாது காட்டு எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு. அங்க பாருங்க பள்ளத்தாக்கு, அங்க பாருங்க ரோடு மச்சாக்கு வியூ எவனோ துணி கட்டி மறைச்சிட்டு இருக்கிறான். பாருங்க ரோட்ல அப்படி இருக்கு.
இதான் கூப்பன் ஏறிடா. கூப்பன் ஏறி என்ன பண்ண நம்ம கூப்பன் ஏறிக்கு வந்தாச்சு. 2 மலைக்கு நடுவில் ஒரு பெரிய ஏரி, அதுக்கு பேர் தான் கூப்பன் ஏரி. போகலாம் தம்பி கலையிறோம் ஆகலாம். வேலை யாருண்டா எனக்கு ஃபுட்டு தான் வேணும். எனக்கு ஃபுட்டு தான் வேணும். அதெல்லாம் கேட்டு வரேன் நான். டெம்பரேச்சர் நஷ்டம் வேலை ஆகுது. நான் சொல்லுங்க. மேலே தானே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதா? மேலே தானே சாப்பாடு கடை இருக்குதா? ஓ அடைக்கலாம் பையன் அவன் தான் வரணும். பைக் வச்சு கேளாம். தம்பி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு மாதிரி. எங்கே இருக்கேன் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குமா? வியூ பாயிண்ட்டு உள்ளே போனோமா? போகக்கூட தான். போகக்கூடாதா? அலோடு இல்லையா? வியூ பாயிண்ட் இருக்காது. மேலே போகிறோம் நம்ம. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். இப்போ அவன் காய் நேரம் கூட்டு ஒட்டி கொடுக்குறான். ஓகே போகலாம் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு சொல்ல பின்னாடி பாருங்க. இந்த ஒரு ஊர் இருக்கு. இதான் கூப்பல் ஊர் போகிறது. இதான் கூப்பல் ஊர். அடே ஊர் காட்டுறா. ஊரில் போகலாமா? அடிக்கு போகலாம் போய். யார் ஊரா? அது உள்ள ஊடு இல்லைடா, ஊர் உள்ள போவோம். ஊருலடா ஆடு சாப்பாடு கிடையாது. பேஸில் ரைட் இருக்கு. வரணும். கார் ஏற்றி வச்சுருவாங்க மேலே. நான் மேலே போமா பைக் மேலே போமா? தெரியல. நான் அவங்க கடையில் கேட்டு பாருங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து பைக் போயிடுங்க. நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் பசி இருக்குது, சாப்பிட போகிறோம். பைக்கில் ஆன்லைன் தான். அது தெரியாது, ஆனில் தான் இருக்கும். எவ்வளோ? நண்பர்களே எங்கள் ஹோட்டலில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்த்தா ஊரில் நம்ம ஏதோ லக்ஸரியாக வாங்கிக்க வாங்கினாங்க. லக்ஸரி வாழ்க்கை தான். நண்பர்களே வேற என்ன? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். உன் கடை ஓனரா நீ? கடை உங்களுதா? ஆமா. வேற லெவல் ஓனரா நீ? நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் பின்னாடி ஆளுக்குறாங்க. தண்ணி தண்ணி தண்ணியில் பூக்கல்ல நாங்கள் வந்து செம்ம குளிர். மழை பெய்யுது. திரும்பவும் மழை பெய்யுது. நான் ஏற்கனவே மழையில் நினைச்சி தான் வந்தோம். திரும்பவும் இப்போ மழை பெய்யுது. நினைக்க முடியாத அளவுக்கு மாறிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு மழை பெய்யுது. நாங்கள் வந்து ஒரு 6 சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுவோம். ஹோட்டலே பாருங்க ஒரு மாதிரியே வீட்டுக்கு அது வெட்டி போயிரு கார்லேருந்து. குச்சி வீடு சாப்பிட வந்துருப்பாங்க. நோ 6 பிரியாணி வந்தோன்னா 6 பிரியாணி வெளியே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். குட்டி வீடு, அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அப்படியே அதான் ஹோட்டல். இங்கே இல்லை இப்படி வச்சிருக்கு சூப்பராக எப்படி இருக்கு பாருங்க மலையெல்லாம். வேற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. ஏண்ணா காமியா இதெல்லாம் வந்து கூப்பலோட ஊர். இங்கெல்லாம் இது அவங்களாம் எப்படி தான் வந்து வாங்க சொல்லும் போது பூஜை சூழ்ச்சி தான் சொன்னாங்க. பார்த்தேன். நிம்மதியாக இருக்கும். வாய்க்கு வந்து ரொம்ப நாள் வாயிறாம நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது சீக்கிரம் உடம்பு சரியில்லாம போகும். தெரியல கையில். நண்பர்களே பிரியாணி வந்துச்சு. எனக்கு தட்டு கொடுங்க. பிரியாணி வந்து விட்டது. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். 6 பேரும். நான் தவறு வாங்கினா
குடுறா எதுவும் பிரியாணி கட்டிலே பெரிய தயிர் வச்சுக்கிட்டு இடத்துட்டோம் போல. கையில் சூடு தெரிதானே வந்து பிரியாணி கையில் வச்சு போயிடுது அப்படியே எங்களால் வந்து பெசையவே முடியல. சூடுன்னு ஒன்றே பெசையவே முடியலடா. ஒன்றுமே தெரியல. தெரியாது. எவ்வளோ பிரியாணி? ஓகே நல்லா இருக்கு. குடு குடு. சாம்பார் லூசே கையெல்லாம் வந்து வரத்து போயிட்டு வரும்போது ஏய் எத்தனை தடவை படிக்கிற நீ? எத்தனை படிக்கிறா நீ? சாப்பிட்டியா? செகண்ட் ஸ்டாண்டர்டா? செகண்ட் ஸ்டாண்டர்டா? நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? பிரியாணி சாப்பிட்டியா? ஏன் ஏன்டா? இது யாரும் தம்பியா? அவன் பேரு கிங்லுவா? திருவா? என்னடா சைனா பேரில் வச்சுருக்கேன் பார்த்தேன். நீ வேற மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும். புரியல. என்னடா பண்ணுறா? ஜாலியாக இருக்கா? ஆ ஜாலியாக இருக்கா? நீ பிரியாணி 10 வீடியோ போகலாம் அந்த அளவுக்கு. அச்சு தெறிக்க விட்றாப்போ நீங்கள் எடிட்லாம் பண்ண தேவையில்ல. அப்படியே எடுத்தது மொத்தமே கொடுங்க, நான் போடுறேன். நீங்கள் எடிட் பண்ண டைம் ஆகிக்கிறீங்க. எவனுமே பார்க்க சுட சுட வந்து குளிருக்கு. இப்போ நாங்கள் ஆஃப் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். மாஸ்டர் என்ன ரூம் போட்டுக்கிய இங்கே பூம்பாறை போட்டுருக்கோம். ரூம்ல கிடைக்குமாண்ணா? உள்ள கடைச்சு பூம்பாறையில காட்டுச்சு. ஒரு 4 ஆப்பரிக்கணும். ஒரு 2 பேர் 2 தான். நான் சொன்னேன் இங்கே தான் காட்டேஜ் அதிகம் காடு கம்மியாக இருக்கு. அங்கே விளாட போறீங்க. 2500. எத்தனை பேர்? பரவாயில்ல. அதுவும் இது ஏஸ் நம்பர் நீ ஃபோன் பண்ணால் நம்ம ரூம் போட்டுறீங்களா? என்ன இது? நான் எப்படி கேட்டேன் சடனாக எப்படி கேட்டீங்க? நம்பர் சொல்லலாம். 81 81 90 90 86 86 96 96 69. 69 தானே? ஆமாம். உங்கள் பேர் என்ன? கேஎஸ் விநாயக். கேஎஸ் விநாயகன். ஊர் பேர் போட்டுருந்தாங்க. பூக்கால்னு சேருங்க. பூக்கால் சேருங்க. ஆப்பா இதெல்லாம் சாப்பிட்டது இல்லை. 4ஆம் நம்பர்ல எதுக்கு வாங்க வச்சுதேன் இப்படி அண்ணா சுள்ள சூடு இறங்குது எனக்கு தெரியும். உங்களுக்கு ப்ரைவேட் கிளாஸ் ஊரில் எவ்வளோ தூரம் இருக்குமா? என்னங்க ப்ரைவேட் பால்ஸ் இருக்கு. அது இங்கே லேக்லேருந்து ஒரு 10 நிமிஷம். லேக்லேருந்து ஒரு 10 நிமிஷம். காரா பைக் பைக்ண்ணா. பைக் தான். பைக்கில் 10 நிமிஷம். நல்லா இருக்கும் அந்த பால்ஸு. ஏய் புட்றா குளிக்கலாம். தலையற எப்படி? கூடல அஞ்சா மாப்பிள்ள கொஞ்சம் வெங்காயம் மாப்பிள்ள.
அப்பல மசாலா போட வேக வச்சுறேன். மசாலா போட்டுறேன் இதுலயே. இங்கேல விலை ஜாஸ்தி. நான் வியூ பாயிண்ட் இப்படி தான் பண்ணணும். ஆமா. ஆமா. மாலை இருந்தா முகில் கட்டமா பயமா இருக்குல்ல. எங்க காசே கொடுக்கல. பதறும்ல. பதறது இல்ல. நம்ம காமெடிக்கு. பாய் முகில். காசு கூட முகில் வர தூக்கிட்டு போறீங்க. காசு கூட தரவேணா. அண்ணே ஒரு 5 ரூபா பணம். டேய் நான் அப்படி சொல்லிட்டேன். முகில் வந்துட்டார் நாளைக்கு வர இப்படி சொல்லிட்டாங்க அவங்க. இதான் வேணும்னா சொல்லுங்க. முகிலே வாடா ஏறியா. நான் என்ன வாங்குறேன்? அதான் வாப்பலாம். சாப்பிட்டு அந்த கூட்டு போனாலே போதுமா அவருக்கு. கூட்டு மாட்டாரே அவனா. வண்டி வேற வந்து அவன் கூட்டு போடுவா. நீ வேணான்ற எங்க மாமன்லாம்